அது எப்படிங்க முடியும்? சேதுபதி ஐயா பெரும் பணக்காரரு, அவரால தனியா செலவு பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும். நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க எப்படி கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ண முடியும்? ஐயா, கோயிலுக்கு பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க உங்களால என்னென்ன முடியுமோ அது பொருளாவே கொடுக்கலாம். தம்பி, பொருள்னா எதை சொல்றீங்க? தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க சாமிக்கு பூஜை செய்யறதுக்கு தேங்காய் கொடுங்க. ஆமாப்பா, தம்பி சொல்றது சரி. ஆமா, அதுவும் சரிதான். மூங்கில் தோப்பு வச்சிருக்கிறவங்க பந்தல் போடுறதுக்கு மூங்கில் கொடுங்க. இந்த மாதிரி உங்க தோட்டத்துல பூ பழம் என்னென்ன விளைச்சிருக்கீங்களோ உங்களால முடிஞ்சதை சாமி கொண்டு வந்து கொடுங்க. தம்பி சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரால என்ன முடியுமோ அதை கொடுப்போம். கும்பாபிஷேகத்துல எல்லாருடைய பங்கு இருக்கிறது நல்லது தானே? ஆமா ஆமா, நம்ம பங்கு இருக்கணும். சரிதானே? கும்பாபிஷேகத்துல நம்ம பங்கு இருக்கணும். இந்த கும்பாபிஷேகம் மட்டும் இல்ல, இனிமேல் வர எல்லா கோயில் காரியங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பொருளாவோ பணமாவோ கொடுத்து உதவலாம். கோயில் காரியங்கள் எதுவா இருந்தாலும் இனிமேல் யாரும் தனிப்பட்டு நடத்த வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே நடத்தலாம். எல்லாரும் சேர்ந்து நடத்தணும்னு சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப கோயில்ல முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் போய் சேரணும்? அந்த மரியாதையை மத்தவங்களுக்கும் கொடுக்கலாமே. ஏப்பா, விதண்டாவாதமா பேசாதப்பா. சேதுபதி ஐயா இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுல இருந்து கோவிலுக்கு நிலம் கொடுக்கறது வரைக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்காங்கப்பா. அதுக்கு நன்றி கடனாதான் அவங்க குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கறது வழக்கம். அதையே நீ கேள்வி கேக்குற? இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. பெரிய மனசு இருந்தா முதல் மரியாதையை விட்டு கொடுக்கலாம். மாமா, யார் மாமா இவன்? சும்மாவே இருக்க மாட்டானா? ஏதாவது குழப்பம் பண்ணிட்டே இருக்கான். ஆமா மாப்பிள்ள, அதான் இவன் வேலையே. இவனும் ஊருக்கு எந்த நல்லதையும் பண்ண மாட்டான், நல்லது பண்றவங்களையும் பண்ண விட மாட்டான். ஊருக்கு ஒரு கருங்காலி பையன் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன பண்றான்னு பாப்போம். பெரிய மனசோட எப்படி நடந்துக்கணும்னு நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்காத. முத மரியாதையை கூட எப்ப யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு அப்ப நாங்க விட்டு கொடுப்போம். இப்ப நாம கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தலான்னு பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு பேச்ச திருப்பி பஞ்சாயத்தை உன் பக்கம் திசை திருப்பிடாத, புரியுதா? சரி, அதை விடுங்கப்பா. தம்பி வயசுல சின்னவரா இருந்தாலும் நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்காரு. சேதுபதி ஐயாவை விட ஒரு படி மேல போயிட்டாருமா. தம்பி பூரண ஆயுசோட ரொம்ப நல்லா இருக்கணுமா.